ஹாய், இன்றைக்கி சிபிஎஸ்சி கிளாஸ் 10 சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸில் 4th எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வித்தவுட் ஆக்சுவலி பெர்ஃபார்மிங் த லாங் டிவிஷன் ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் will have a terminating decimal expansion or a non-terminating repeating decimal expansion அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாமல் இந்த ஃப்ராக்ஷனை வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து டெர்மினேட்டிங்காக இல்லை வந்து நான் டெர்மினேட்டிங்கான்னு வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இந்த டினாமினேட்டரை மட்டும் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டரை மட்டும் நம்ம 3125. ஸோ 5 டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 வந்து 6 டைம் கேரி ஓவர் 1, 10 வந்து 2 டைம்ஸ், திரும்ப கேரி ஓவர் 2, 25 வந்து 5 டைம்ஸ். ஸோ அதே திரும்ப 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 1 டைம் 5, திரும்ப 2 டைம் 10, 5 டைம் 25. திரும்ப 5 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 25 கிடைக்கும். திருப்பி 5 போட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 5 பவர் 5ன்னு சொல்லி வந்து நமக்கு ஃபேக்டர் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த டினாமினேட்டர் வந்துட்டு 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m அப்படிங்கிற ஃபார்மில் வந்து இருக்கணும். இன்கேஸ் இதில் 2 இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம் 2 பவர் 0. ஸோ எனிதிங் பவர் 0 வில் பி 1 இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து வேறு நம்பர்ஸ் 2 and 5 தவிர இதில் வேறு எந்த நம்பர்ஸும் வந்து நமக்கு வரக்கூடாது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த சம்முக்கு வந்துட்டு 2 power 0 into 5 power 5, which is of the form 2 power n into 5 power m. Therefore 13/3125 is a terminating decimal. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 17/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே மாதிரி நம்ம 8க்கு வந்து ஃபேக்டர் போட்டோம் அப்படின்னா 2 டேபிளில் 2 டேபிளில் 4 டைம்ஸ் அண்ட் 2. ஸோ நமக்கு 2 பவர் 3ன்னு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து 2 பவர் 3 கிடச்சிருக்கு. 5 எதுவும் இல்லாதனால நம்ம 5 பவர் 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ which is of the form 2 power n into 5 power m. Therefore 17/8 is a terminating decimal. Third subdivision question வந்துட்டு 64 divided by 455 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டைரெக்டாக இதோட ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ அப்போ 445க்கு வந்து 5 into 7 into 13 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதில் வந்து which is not in the form of 2 power n into 5 power m இல்லையா. ஸோ இதில் 5 இருக்குது, ஆனால் 2ங்கிற ஃபேக்டரே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த டேர்மாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. therefore 64 divided by 455 will have a non-terminating repeating decimal expansion. ஸோ அதே மாதிரி 4th subdivision question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 divided by 1600ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1600ஓட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ which is 2 power 6 into 5 power 2. ஓகேவா. ஸோ வந்து which is of the form 2 power n into 5 power m. Therefore 15/1600 is a terminating decimal. So next 5th subdivision 29 divided by 443ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம டினாமினேட்டருக்கு வந்துட்டு ஃபேக்டர் பார்க்கணும். ஸோ நமக்கு 443 அப்படிங்கும்போது 7ஓட க்யூப் இல்லையா. ஸோ 443 ஈக்குவல் டு 7 into 7 into 7. ஸோ 7 க்யூப்னு கிடைக்குது. which is not in the form of 2 power n into 5 power m.
Therefore 29 divided by 343 will have a non-terminating repeating decimal expansion. அடுத்தது சிக்ஸ்த் சப்டிவிஷன் கொஸ்டின் வந்துட்டு 23 டிவைடட் பை 2 பவர் 3 இன்ட்டு 5 பவர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்துட்டு அவங்க 2 பவர் n 5 பவர் m ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. therefore 3 பவர் 2 பவர் 3 5 பவர் 2 which is of the form 2 power n into 5 power m. Therefore 23 divided by 2 power 3 into 5 power 2 will have a terminating decimal expansion. செவன்த் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 129 டிவைடட் பை 2 பவர் 5 இன்ட்டு 5 பவர் 7 இன்ட்டு 7 பவர் 5. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, 7 பவர் 5 அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ அது இருக்கிறதுனால which is not in the form of 2 power n into 5 power m. ஸோ நமக்கு 2 power n 5 power m இருக்குது, ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து இது 7 power 5 அப்படிங்கிற டேர்ம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது. therefore 129 divided by 2 power 5 into 5 power 7 into 7 power 5 will have a non-terminating repeating decimal expansion. எய்த்து சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன அப்படின்னா 6/15 இல்லையா. ஸோ இப்போ இந்த 6/15 வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இது வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகும் இல்லையா. 6/15 அப்படிங்கிறது 3 டேபிளில் இது 2 டைம்ஸ் போகும், இது வந்து 5 டைம்ஸ் போகும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2/5 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கும். அப்போ நமக்கு டினாமினேட்டர் எப்படி இருக்குது, டினாமினேட்டர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் 5 பவர் எம்மில் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி கன்சிடர் பண்ணிப்போம், நமக்கு 5 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 2 பவர் 0 இன்ட்டு 5 பவர் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ therefore 6/15 will have a terminating decimal expansion. ஸோ அதே மாதிரி 9th சம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35/15 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 50யோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ அப்போ நமக்கு 2 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 2ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ which is of the form 2 power n into 5 power m. Therefore 35 divided by 50 will have a terminating decimal expansion. 10th subdivision question வந்துட்டு 77 divided by 210 கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி நம்ம டினாமினேட்டருக்கு வந்து ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ 210ஓட ஃபேக்டர்ஸ் வந்துட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம், 2 பவர் 1 இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1 இன்ட்டு 7 பவர் 1. ஸோ which is not in the form of 2 power n into 5 power m. Therefore 77 divided by 210 will have a non-terminating decimal expansion. ஸோ
ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சது. இதில் டோட்டலாக வந்து 10 சப்டிவிஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.